பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய கிருபை அது புதியனவாயிருக்கிறது. இந்த நாளில் நிச்சயமாகவே நீங்கள் அவருடைய கிருபையை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த மகா பெரிய தேவனை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் வாழ்க்கையில் எவைகளை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் இனி அவ்வளோதான், இனி எழுந்திருக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாகவே இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மீட்டு கொடுக்கிறது. அவர் மீட்டு கொடுக்க வந்த அவர் மீட்பர் பாருங்க. அவருடைய பெயர் மீட்பர், அவர் இரட்சகர். உங்களுடைய எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் உங்களை மீட்டெடுக்க வந்த மீட்பர். நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலைக்கு வந்து உங்களை தூக்கி எடுக்கிற மகா பெரிய இரட்சகர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள போறோம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க எடுத்து திரும்பவுமா படிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க திரும்பவுமாக பெற்றுக்கொள்வீர்கள். இதற்கு தேவை விசுவாசம். சத்தியத்துக்குள்ள போலாம். ஆதியாகமம் 17 முதல் வசனம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த ஒரு லைனை நம்ம எடுத்துக்குவோம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடும் என்னோடும் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கைனா என்னன்னா, தம்முடைய வாக்கு தத்தங்களை, தம்முடைய வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் இந்த மாதிரி செஞ்சிருவேன், உங்களுக்கு நான் செய்ய போறேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கேன், ஈசாக்குக்கு சொல்லியிருக்கேன், யாக்கோபுக்கு சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி நான் நிறைவேற்றி வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். அதனால அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கும் சொந்தமா இருக்கு. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி நம்மளுக்கு சொந்தமாச்சுன்னா, கல்வாரி மரணத்தின் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்ததின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கும் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசித்து நாம் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, எவ்வளோ நல்ல தேவன்னு பாருங்க. அதுக்காக தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் சந்ததி என்றெல்லாம் நம்ம வசனங்கள்ல படிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ நான் சொன்ன ஒவ்வொன்றும் வார்த்தையிலிருந்து தான் பாருங்க. அப்போ இந்த நாளில் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்ள போறோம். சொல்லிக்கிட்டே இருங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய சூழ்நிலையிலிருந்து என்னை அவர் மீட்டெடுக்க வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்தது பாருங்க, ஒரு வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ஆதியாகமம் 12, ஆதியாகமம் 12வது அதிகாரம். அந்த ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது ஆபிரகாமோட எப்படியெல்லாம் பேசி, அவருடைய தேசத்திலிருந்து, சொந்த ஊர்லேருந்து, தகப்பன் வீட்டிலிருந்து எப்படி ஆபிரகாமை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் 7வது வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஒவ்வொன்றுலேயும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் முன்னாடி அந்த பேரை எழுதி பாருங்க. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், இந்த கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போறேன்ப்பா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லியிருக்காரு. அப்ப இதை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு நிச்சயமாய் பலன் வேண்டும். கர்த்தர் அந்த விசுவாசத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல 18வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. 18:1. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதுக்குன்னா, நாம் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக. எங்கெல்லாம் நமக்கு சுதந்திரங்கள் கிடைக்காம இருக்குதோ அந்த எல்லா அடிமைத்தனங்கள்ல இருந்தும் நம்ம விடுதலையாகி, எல்லா சத்துருக்களின் கோட்டைகளையும் தகர்த்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் படிக்கிறோம் பாருங்க. 18வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கர்த்தர் திரும்பவுமா ஆபிரகாமுக்கு 18வது அதிகாரம் 1 வசனத்துல தரிசனமாகிறாரு.
நீ ஒரு உற்பவ காலகட்டத்தில் ஒரு குமாரனை நீ பெறப்போற அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. அப்புறம்தான் சந்ததி வரப்போகுது. ஆனால் முன்னாடியே ஆண்டவர் சந்ததியை குறித்து இந்த தேசத்தை தருவேன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாக்கு பண்ணிடுறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய தேவன்! அதனால தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் பாருங்க. அடுத்தது இப்போ நம்ம யோபு 42:2க்கு வர்றோம். யோபு 42:2 இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே பொருந்தக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் அப்படியே நமக்கு வருது. யோபு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய குமாரர் குமாரத்திகள் வீடு சொத்துகள் எல்லாமே போச்சு. ஆடு மாடுகள் எல்லாம் ஒரு செத்து போச்சு. அடுத்தடுத்து அடிக்கு மேல அடி. அதுக்கப்புறம் யோபுனுடைய சரீரமும் ஃபுல்லா உருக்குலைந்து ஓடெடுத்துக்கிட்டு தன்னை சுரண்டி கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த கர்த்தர் நல்லவர் என்று தெரியாம மனைவி சொல்றா, நீங்க தூஷித்து ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த யோபு தன் உத்தம குணத்துல உறுதியா இருந்து விசுவாசத்துல அநேக வார்த்தைகளை பேசுகிறார். கர்த்தர் யோபுவோடு இடைப்பட்டு பேசும்பொழுது யோபு, ஐயோ நான் அறிவீனனை போல நான் பேசிட்டேன், நான் மூடனை போல பேசிட்டேன், நான் என் கையினால வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லி யோபு விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனங்களை இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போறேன். யோபு 42:2 வசனம். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற அருமையான வாக்கு தத்தங்கள் பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? அவர் சொல்லி இருக்கிறத அவர் செய்து முடிப்பார். அவர் சொன்ன சொல் தவறாதவர். அவர் பொய் சொல்ல மாட்டார், நிச்சயமா செய்வார். யோபின் வாழ்க்கையில ஏற்கனவே செய்து காட்டிவிட்டார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையா தந்தாரு. திரும்பி நம்ம அந்த வாக்கு தத்தங்களை திரும்பவுமா எடுத்து படிக்க போறோம். அதனால சோர்ந்து போகாதீங்க. கவலையுற்றவர்களை எல்லாமே போயிருச்சு, இனி எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களை உயிரோடு எழுப்பும் பிரியமானவர்களே. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல. உங்க மனைவியினுடைய நகைகளா, உங்க வீடு இழந்திருக்கீங்களா, உங்க கார் இழந்திருக்கீங்களா, நீங்க ரொம்ப நேசிச்ச கார் போயிருச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா, எதையெல்லாம் இழந்தீங்க, எதானாலும் பரவாயில்ல, ஆண்டவர் திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யும் பொழுதுதான் அது அவருக்கு மகிமை. பிரியமானவர்களே, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இப்ப 10வது வசனம் பார்ப்போம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். தன்னுடைய கஷ்டங்களின் நேரத்திலையும் இழப்பின் நேரத்திலையும் தன் சிநேகிதருக்காக யோபு வேண்டுதல் செய்யறார். கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய சிநேகிதர்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய, அப்போ நான் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யறாரு பாருங்க. அப்போ கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு மகிமைகரமான காரியம் பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு டெஸ்டினேஷன், விசுவாசிக்கு, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வெற்றி வாழ்க்கை வாழ்றதில்ல, நிறைய இடத்துல தோத்தர்றாங்க. ஆனா ஒரு விசுவாசி, அவனுடைய டெஸ்டினேஷன் வெற்றி தான். யாரெல்லாம் கல்வாரி சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறாங்களோ, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாங்களோ, அவர்களுக்கு வெற்றி வாழ்க்கை தான். பிரியமானவர்களே பாருங்க, இப்ப பாருங்க 12வது வசனம். யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அல்லேலூயா! எதெல்லாம் அவன் இழந்த ஆடு மாடு கழுதைகள் எதெல்லாம் இழந்தானோ அது அப்படியே ரெட்டிப்பா கிடைக்குது. ஆண்டவர் அப்படியே செய்தார் பாருங்க. அடுத்தது 13வது வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 7 குமாரர் 3 குமாரத்திகள் பாருங்க. அதுக்கப்புறம் 4 தலைமுறையை யோபு பார்த்திருக்காரு. 4 தலைமுறையை பார்த்து நெடுநாள் உயிரோடு இருந்து யோபு மரித்து போனான்னு சொல்லி இங்க கடைசி 16-17வது வசனத்துல வாசிக்கிறோம்.
யோபு 42:16-17. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இதுதாங்க ஒரு விசுவாசியனுடைய முடிவு, மகிமைகரமான முடிவு. பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறார். எனக்கு வருஷங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேனே அப்படிங்கிற நிலைமையில நீங்க உட்கார்ந்து வார்த்தை கேட்டுட்டு இருந்தா, இன்றைக்கு ஜீவனை பெற்று கொள்ளுங்கள். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்ன சொல் தவறாதவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரா? இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபின் சிறையிருப்பை மாற்றின தேவன், யோபுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்த தேவன், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்னால முடியாது ஒண்ணுமே இல்லை. அவர் அற்புதமான இரட்சகர், அவர் மீட்பர். இந்த ரட்சகரை இந்த நாள்ல உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க உள்ளத்துக்குள்ள வச்சு அவரை கொண்டாடுங்க. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் உண்மையுள்ளவர், எனக்கு சொன்னதை செய்வீங்க, உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு இன்றைக்கு அவரிடத்துல உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாகவே அவர் உங்கள் ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் கேட்டு நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.